வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சுவையான பட்டாணி சுண்டல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பட்டாணியை எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கோம். இதை குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் வரைய விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி எப்படி தொட்டு பார்த்தா நல்லா மசிஞ்சிடணும். இந்த அளவுக்கு பட்டாணி வெந்திருக்கணும். இப்போ இந்த பட்டாணியில் இருக்கிற தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம். இதை ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா தண்ணியோடு சேர்ந்து பட்டாணி நல்லா சுண்டி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியோடு சேர்த்து ஒரு பக்கம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சுண்டலை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பட்டை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பட்டையோட தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூடவே பூண்டு 4 பல்லு நல்லா தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நறுக்கின இஞ்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்லைஸ் அளவுக்கு நான் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு துருவின கேரட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம், அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட பொடியாக நறுக்குன மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட துருவின தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கிளறி கொடுக்கலாம். அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி ட்ரையாக வந்துடுச்சு. இந்த சுண்டல் ட்ரையாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிலெலாம் நிறைய ஊற்றக்கூடாது, சொதன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், இந்த சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கடைக்காரர்கிட்ட நம்ம இந்த சுண்டலை வாங்கும்போது அவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு டீ கப் எடுத்துக்குவார். அந்த டீ கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் போட்டுருவார். மேலே கொஞ்சம் நல்லா வறுத்த வேர்க்கடலை இருக்கும், அதை போட்டுருவாங்க. அது மேலே இன்னொரு லேயர் சுண்டல் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கு மேல் லேயரில் நல்லா நிறையவே வறுத்த வேர்க்கடலை போட்டுருவாங்க. வேர்க்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவின கேரட் கொஞ்சம் வச்சுருவாங்க, துருவின தேங்காய் கொஞ்சம் வச்சுருவாங்க, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் வச்சுருவாங்க, அப்புறம் பொடியாக நறுக்கின மாங்காய், அது மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த சுண்டல் எங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா, கடலூர் சில்வர் பீச்சில் தாங்க சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்டல்காரர் சண்டே மட்டும்தான் வருவார். அவ்வளோ இந்த சுண்டல் கொண்டு வருவாருங்க. 5 மணிக்கு வருவார். கடன்னு அவருக்கு சீக்கிரமே காலியாகிடும். நிறைய சுண்டல்காரவங்க இருப்பாங்க. அவங்க போய் எல்லோரும் உட்காந்துருக்க இடத்துல போய் விட்டுட்டு வருவாங்க. ஆனால் இவர் ஒரே இடத்துல நின்றுடுவார். இவரை சுற்றி அவ்வளோ பேர் கூட்டம் இருப்பாங்க. இந்த சுண்டலை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு கப்பில் போட்டு கொடுப்பாரு. சுட வாங்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுப்பாங்க. அதால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த பட்டாணி சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு இடையில வேர்க்கடலை நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. அது வேர்க்கடலை வாயில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சுவையான சூப்பரான இந்த சுண்டலை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.